ஒரு சாதாரண நாள் இல்ல. நம் கையில் இருக்கும் சக்தி வெளிப்படும் நாள். ஒரு ஓட்டு, சின்ன ஓட்டு மாதிரி தோணலாம். ஆனா அந்த ஓட்டு தான் நாளை நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி. நம்ம ஊருக்கு நல்லது வேண்டுமா? நம்ம நாட்டுக்கு முன்னேற்றம் வேண்டுமா? அப்படின்னா, முதல்ல நாம் விழிப்புணர்வுடன் இருக்கணும். இப்ப அரசியலில் புதிய முகங்களும் வருது. புதிய யோசனைகளும் வருது. விஜய் மாதிரி சிலர் சினிமாவை தாண்டி மக்கள் சேவைக்காக அரசியலுக்கு வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவர் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகம் புதிய தலைமுறைக்கான மாற்றத்தை பேசுது. இது நல்லதா? கெட்டதா? அதை தீர்மானிக்க வேண்டியது யார் தெரியுமா? நீங்க தான். நாம தான். ஒரு நல்ல தலைவர் என்றால் என்ன? மக்களோட குரலை கேட்பவர், நேர்மையாக செயல்படுபவர், நாட்டின் முன்னேற்றத்துக்காக உழைப்பவர். இந்த குவாலிட்டிஸ் யாரிடம் இருக்கிறது? யார் நமக்கு நம்பிக்கை தருகிறார்கள்? யார் நம்ம எதிர்காலத்தை பாதுகாக்கிறார்கள்? இதெல்லாம் யோசிச்சு தான் நம்ம ஓட்டு போடணும். யாராவது சொன்னதுக்காக அல்ல, சோஷியல் மீடியால பார்த்ததுக்காக அல்ல, நம்ம சிந்தனைக்காக, நம்ம முடிவுக்காக, நம்ம ஓட்டு, நம்ம குரல், நம்ம எதிர்காலம். நாளைக்கு போலிங் பூத்துக்கு போறப்போ ஒரு நிமிடம் நின்று யோசிங்க. நான் போடுற இந்த ஓட்டு என்னுடைய வாழ்க்கையையும், என் குடும்பத்தையும், என் நாட்டையும் எப்படி மாற்றும்? அதுக்கு பதில் கிடைத்த பிறகுதான் உங்கள் ஓட்டை பதிவு செய்யுங்கள். அதுதான் உண்மையான ஜனநாயகம். வாங்க, நாம் எல்லாரும் பொறுப்புடன் வாக்களிப்போம். நம்ம எதிர்காலத்தை நாமே உருவாக்குவோம்.